வணக்கம் நண்பர்களே. அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் ரியல் எஸ்டேட், அதாவது நில விற்பனை, ஊரக வளர்ச்சி, கிராமப்புற வளர்ச்சி. இந்திய பொருளாதார வளர்ச்சி இலக்கு 36 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலரில் சேவைத்துறையில் இது வருது. இது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணிக்கங்க. இந்த ரியல் எஸ்டேட் இடங்களை விற்பது, மேலிருந்து வாரியாக பார்க்கும்பொழுது இடங்கள் விற்கப்படுகிறதா என்றால் இது ஒரு யூக வணிகத்தில் தான் செல்கிறது. யூக வணிகம் என்று இதுக்கு பெயரிட்டதற்கான காரணம் தான், ஒரு குறிப்பிட்ட அளவு கொண்ட பூமி விற்கப்படுகிறது என்றால் யாரும் அதை பெயர்த்து எடுத்து கொண்டு போவதில்லை இல்லையா. ஒருவர் 1 ஏக்கர் நிலம் வாங்கிவிட்டார் என்றால் 1 ஏக்கர் நிலத்தை அவர் தனியாக எடுத்து தன்னுடைய குடோன்லேயோ இல்லை தன்னுடைய சேமிப்பு கடன்களையோ எங்கேயோ ஒரு இடத்துல அவர் மறைச்சு வைக்க முடியாது. அது பொதுவாக பூமியில் தான் இருக்கும். அது ரியல் எஸ்டேட், அதுக்கு பேர் தான் யூக வணிகம் தான். அந்த இடத்தோட மதிப்பு எதை கொண்டு மதிப்பிடப்படுகிறது? அந்த இடத்தை தேவை என்று வருகிறவர்கள், அந்த இடம் எனக்கு தேவை, அந்த இடத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், அந்த இடத்தில் எனக்கு இப்படி ஒரு வளர்ச்சி இருக்கிறது என்று நினைப்பவர்கள் நிர்ணயிப்பது தான் விலை. அதான் ரியல் எஸ்டேட். த அர்பன் டெவலப்மெண்ட், கிராமப்புற வளர்ச்சி, இந்த இரண்டும் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக மிக இன்றியமையாதது. காரணம், ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி அல்லது இடம் அதிக விலை விற்கும் என்றால் அந்த இடத்தில் தொழில் துவங்குவது கடினம். காரணம், இடத்திற்கே டெட் இன்வெஸ்ட்மெண்ட், இடத்திற்கே நிறைய விலை கொடுத்து விட்டால் அவர்கள் மற்ற உபகரணங்களோ சாதனங்களோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸோ மற்றவைகளை குறித்து மிக அதிக செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும். அதனால தான் ரியல் எஸ்டேட்டை கம்மியாக வச்சிருக்கிற மாநிலங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறுகின்றன. இதே போல் கிராமப்புற அர்பன் டெவலப்மெண்ட், இந்த கிராமப்புற வளர்ச்சி, இந்த கிராம பொருளாதாரம், இந்த அர்பன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். இதற்கு கல்வி அறிவு விகிதம் கூடுவது, தொழில்நுட்ப அறிவு, ஸ்கில் டெவலப்மெண்ட், இதெல்லாம் தாண்டி இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த விவசாய முன்னேற்றம் என்பது பெரும் பங்கு வகிக்கிறது. அதனால தான் இந்த ரியல் எஸ்டேட் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் மிக முக்கிய பங்காற்றுகிறது சேவைத்துறையில். இந்த இரண்டிலும் ஈடுபடுபவர்கள், இந்த ரியல் எஸ்டேட்டில் அர்பன் டெவலப்மெண்ட்டில் ஈடுபடுபவர்கள் தொடர்ந்து தன்னுடைய தேசத்தின் பொருளாதாரத்தோடு தங்களுடைய பொருளாதாரத்தையும் சேர்த்து வளர்த்துக்கொள்ள முடியும். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம்.